உலகமெங்கும் இருக்கிற இயேசுவின் அடியவர்களுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். மீண்டுமாக இந்த புதிய மாதத்துல ஜூன் மாதம் உங்களை சந்திப்பது அதிக மகிழ்ச்சி. இயேசுவுக்கு மதம் இல்லை. இயேசு எந்த ஒரு மதத்தையும் உருவாக்கவோ நிறுவவோ வரவில்லை. தற்காலிகமான டெம்பரவரி லைஃப், இப்படிப்பட்ட ஒரு நிரந்தரம் இல்லாத தற்காலிகமான இந்த உலக வாழ்க்கையில பர்மனன்ட் இட்டர்னல், அதாவது நிரந்தரமான அழிவில்லாத நீடிய இறை உறவோடு வாழ்வதற்கு இயேசுவை தவிர உலகில் வேறு வழியே இல்லை. உட்கார்ந்து பேசுவோம், உண்மைகளை பேசுவோம். வாங்க ஒரு சிறு உரையாடல் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அன்பானவர்களே, இந்த ஜூன் மாதத்துல வேண்டும் வேதாகமம், சரிங்களா, என்ற ஒரு தலைப்புல ஒரு 4 பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். வேண்டும் வேதாகமம். இப்போ வேதாகமத்தை பத்தி நான் நடக்கிறோம், வேதாகமம் சொல்றபடி நாங்க செய்யறோம், அவங்க செய்யல, நாங்க தான் பைபிளை கரெக்டா நாங்க புரிஞ்சுட்டு இருக்கோம், இப்படி சொல்லி பைபிள் பேரை வச்சே இன்னைக்கு நிறைய ஆண்டவர் இயேசுவின் அடியவர்கள் பிரிந்து போய் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும், நம்ம சொல்ல மாட்டோம், ஆனா நான் சொல்றேன் உங்களுக்காக. அப்படி இது உண்மைதானா? பைபிள் அப்படிதான் பேசுதா? என்னடா பைபிள்னால பெரிய தொல்லையாய் போச்சு என்றெல்லாம் பல பேரு இந்த திருவரையினால இப்படிப்பட்ட பிரச்சனைகள், பிரிவுகள் இது சென்றானா, இது கடவுள் இதை ஆமோதிக்கிறாரா, அனுமதிக்கிறாரா, இது கடவுளுக்கு பிரியமான விஷயம் தானா என்று பல கேள்விகள் வரும். சரிங்களா? வேதாகமத்தின் படி வாழ முடியுமா? பாகம் 1 இது. உண்மையில பார்க்க போனீங்கன்னா வேதாகமத்தின் படிலாம் வாழ முடியாதுங்க. ஐயோ, என்னங்க எப்படி சொல்றீங்க? வேதாகமத்தின் படி வாழ முடியாதா? வேதத்தின் படி செய்யறாங்க, வேதத்தின் படி தான் நம்ம வாழணும், வேதத்தின் படி செய்கிறவன் பாக்கியவான். என்னங்க எவ்வளவு வாசனை இருக்கு இதெல்லாம் நம்ம பாருங்க. நம்ம எனக்கு தெரிஞ்ச ஒரு நம்பர் ஒருத்தர் வேதமே எனக்கு சாதம் அப்படின்னு ஒரு கவிதை மாதிரி ஒரு லைன் போட்டிருப்பாரு. வேதமே எனக்கு சாதம். சரிங்களா? சரி, அந்த சாதம், அந்த சாதத்தினுடைய அந்த சத்து இயேசு கிறிஸ்துங்க. இந்த ஒரு உண்மையை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். சரிங்களா? சரி, வேதாகமம் எதற்காக கொடுக்கப்பட்டது, அதான் இந்த பதிவில் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆகவே இந்த பைபிள் சொல்றமே, இதை வச்சுட்டு இப்படி ஒரு அவங்க இஷ்டத்துக்கு ஒரு காரியத்தை வச்சுக்கிட்டு விளக்கம் கொடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு அர்த்தத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துல நம்ம ஒரு தெளிவான ஒரு புரிதலை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? ஆகவே எப்படி, எதற்காக கொடுக்கப்பட்டது இந்த பைபிள், எதற்காக நம் கையிலே கடவுள் கொடுத்தார்? இதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஒரு நல்ல ஒரு பதிலை தருகிறார். எனக்கு ஞாபகம் இல்லை உள்ள இதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா என்று சொல்லி நான் மறுபடியும் இதை பத்தி பேசுறதுல எனக்கு கஷ்டம் கிடையாது. யோவான் 5:39 ஆண்டவர் சொல்வார், யூதர்களை பார்த்து சொல்வார், நீங்க உங்களுடைய வேத எழுத்துக்களை, உங்களுடைய தோரான்னு சொல்லலாம் இல்லைங்களா, பழைய ஏற்பாடு, யூதருடைய வேதம் அதுதான் பழைய ஏற்பாடு, போட்டு நோண்டுறீங்களே, ஆனால் அந்த வேத எழுத்துக்கள் எல்லாம் என்னைத்தான் குறிக்கின்றன. பிதாவாகிய கடவுள் எனக்கு சாட்சியாக கொடுத்த ஒரு காரியம், நான் செய்த பணிகள். 2வது இந்த வேத எழுத்துக்கள் என்று ஆண்டவர் அவங்ககிட்ட சொல்வார். அதை நீங்க படிக்க அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்குது. ஆனா நீங்க எங்கிட்ட வர மாட்டேங்கிறீங்களே. நீங்க நித்திய ஜீவனை பெறுவதற்கு, நீடித்த வாழ்வை பெறுவதற்கு, உங்க ஆத்மாவிலே ஒரு இளைப்பாறுதலையும் ஒரு அமைதியையும் ஒரு நிம்மதியையும் ஒரு ஆன்மீக நிறைவையும் பெறுவதற்கு சும்மா பைபிளையே படிச்சுட்டு இருந்தா எப்படிங்க? சொல்ல பார்க்கலாம். முடியாது. என்னதான் நீங்க பரட்டி படிச்சாலும் படிங்க, படிப்பது தவறே அல்ல. ஆய்வுகள் செய்யலாம், வேதாகம கல்வியில நீங்க பட்டம் பெறலாம், வேதாகமத்தை நீங்க பரட்டி படிக்கலாம். அது மிகப்பெரிய பொக்கிஷம். சரிங்களா? அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீங்க பின்பற்ற வேண்டியது இயேசு கிறிஸ்துவினுடைய வழிகள், வாய்மொழிகள், அவருடைய முன்மாதிரி. அதை நாம பண்ணாலே நம்ம வேதத்தை பின்பற்றினதற்கு சமம். நல்லா மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு அதுதான் நீங்க நடக்குது. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பைபிள் பத்தி சொல்றோம், பைபிள் பிரகாரமா நடக்கிறோம், வேதத்தின் பிரகாரமா அப்படியே சொல்றேன். நான் கேட்கிறேன், எப்படி நீங்க வேதத்தின் பிரகாரம் நடக்கிறத என்ன மீன் பண்றீங்க? சங்கீதத்தை சொல்றீங்களா, இல்ல லேவியராமத்தை சொல்றீங்களா, இல்ல யாத்திராமத்தை சொல்றோமா, இல்ல ஏசாயாவை சொல்றோமா? ஏப்பா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு, ஒவ்வொன்றும் ஒரு காலம். அடுத்த பதிவில் நான் சொல்ல போறேன் எப்படி எழுதப்பட்டது என்பதை ஒரு சுருக்கமா நாம பார்க்கலாம். சரிங்களா? ஆகவே வேதாகமம் எதற்காக கொடுக்கப்பட்டது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்ள வேண்டும். இல்லைங்களா? அது முதல் பாயிண்ட். அது அவரை அறிந்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து. சரிங்களா? இன்னைக்கு பைபிளை பத்தி அப்படியே பைபிளை இன்ச்சா
அப்படியே நாங்க ஒரு எழுத்து கூட மாத்தாம நாங்க கடைபிடிக்கிறோம் என்று சொல்லிக்கிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக வந்து கொண்டிருக்கிற அநேகர் இருக்கிறாங்க. சரிங்களா? சண்டை, சச்சரவு, பிரிவு, விரோதம், பகை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரானவைகள் தான். ஆனா அப்படியே அவங்க பைபிளை கரைச்சு குடிச்சிருப்பாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க அப்படிப்பட்ட மக்கள். தயவுசெய்து நம்ம அப்படி இருக்க வேண்டாம். அது தவறு. அதாவது நம்ம வேதாமத்தை நம்ம தவறா புரிந்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். வேதாந்தம் அதை நாம தான் தவறா பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே வேதாந்தத்துடைய எதற்காக கொடுக்கப்பட்டது? முதல் மீட்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதற்காக. இரண்டாவது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தது எப்படி என்றால், ஒரு யூதர் என்ற ஒரு இனத்திலே, ஒரு குலத்திலே அவர் வந்து பிறக்கின்றார். இறைவன் அப்படிப்பட்ட ஒரு இனத்தை அவர் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி அவர்களோடு உறவாடி உரையாடி அவர்களுக்கு தன்னுடைய வழிகளை எல்லாம் கொடுத்து இந்த ஒரு வரலாற்று பதிவும் அங்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து என்பவர் ஒரு வரலாற்று நாயகர். சமீபத்தில் கூட Facebookல பார்த்து ஒருத்தர் போட்டிருந்தாரு, இயேசு வரவே இல்லைங்க, அவர் ஒரு பொய், இயேசு வாழ்ந்தார் என்பதெல்லாம் ஒரு பொய் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு. அது என்ன சொல்ல முடியும் சொல்லு பார்க்கலாம். அவங்க அப்படிப்பட்டவங்கலாம் போய் நாம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியது இல்லைங்க. சரிங்களா? இயேசு கிறிஸ்துடைய வரலாறு, யார் அவர், எந்த இடத்திலே, எந்த ஒரு பின்னணியிலே, எந்த சமுதாயத்திலே பிறந்தார், யார் அந்த சமுதாயம் என்று பார்த்த போது யூத சமுதாயம். அது யார் அந்த யூத சமுதாயம்? அதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று உண்மையை உலகத்திற்கு கொடுப்பதற்காக அவர் கடவுள் மனிதனாக வந்த பொழுது ஏதோ ஒரு என்ன சொன்னீங்க, ஒரு மந்திர தந்திரமாகவோ ஏதோ தெரியலங்க வந்தாரு போனார் என்ற ஒரு அறிகுறியோ இல்லை எந்த ஒரு அடையாளமோ ஆதாரமோ இல்ல, அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லா ஆதாரமும் கொடுத்திருக்கிறார் கடவுள். அதுதான் பழைய ஏற்பாடு. அந்த ஒரு காரணத்துக்காக திருமணி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது திருச்சபை. சரிங்களா? இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பு என்ன நடந்தது, அவரை நம்பினவர்கள், அவருடைய வழியிலே வாழ்ந்தவர்கள் என்ன செய்தார்கள், கடவுள் அவர்கள் மூலமாக இந்த உலகத்தை எப்படியெல்லாம் உருவாக்கி மாற்றி அமைத்தார், ஒரு புதிய உலகத்தை உருவாக்கும் ஆரம்ப கால பணிகளை குறித்து இன்னைக்கு நமக்கு நாம் தெரிந்து கொள்கிறோம். இது தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரே வழி பைபிள் தான். சரிங்களா? ஆகவே பைபிள் எதற்காக கொடுக்கப்பட்டது என்பதை சரியாக புரிந்து கொண்டு பைபிள் சொல்கின்ற அவதார புருஷன், உலக மீட்பர், இறையரசர் இயேசு கிறிஸ்துவை நம்பி மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் வாழ்வோம். வாழ்க மகிழ்வுடன், வளர்க இறை அருளுடன். மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திப்போம்.